ஆனால் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து சாதியில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, தமிழராக பிறந்த எல்லாருமே ஒடுக்கப்படும் மக்களுக்கு வந்து குரல் கொடுக்கும்போது தமிழர்கள் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பிகள் தான், உடன்பிறப்புகள் தாங்கிறத வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி ஆட்கள் வந்து தெளிவாக புரிய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிக்கும்போது கூட அந்த ஜெய்பீம்ங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு இறக்குறாங்க. நம்ம சமூகத்திலே பிறந்தனால வந்து அண்ணன்ட்டு சில பேர்த்த பேசிக்கிட்டு இருந்த அரசியல் கட்சி தலைவர்களை கட்சியில் அவங்கெல்லாம் நமக்கு அண்ணன்கள் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானும் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய உறவுகளும் தான் வந்து அண்ணன் தம்பிகளாகவும் அக்கா தங்கைகளாகவும் தெரிகிறாங்க. இப்போ வந்து இங்கே சாதி முக்கியம் இல்லை, தமிழருங்கிற உணர்வில் வந்து இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ரொம்ப சாதகமான வார்த்தைகளாக தான் நான் பார்க்குறேன். வந்து அவங்க வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. திமுக என்ன நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க? நாங்கள் வாங்கின நாம் தமிழர் வாங்குகிற வாக்கு பூரா அண்ணா திமுகலேருந்து போன வாக்கு எங்களுடைய வாக்கை பூரா பிரிக்கல அப்படின்னு. இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அவர் அதிகமாக களமாடுறாரா நாம் தமிழர்? அண்ணா திமுகவை எதிர்த்து அதிகமாக களமாடுறாங்களா? திமுகவை எதிர்த்து தான். அந்த திராவிட கொள்கை நாங்கள் தான் ஹோல்சேல் ஏஜென்ட்டு, திராவிட மாடலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களே தானே ஏறி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சீமான் அவர்கள் அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி வந்து உங்களை அடிக்கும்போது அங்கிருந்து ஓட்டு வந்துருமா? இங்க இன்னைக்கு எஸ்சியினுடைய வாக்கு வங்கி அடமானம் வச்சு அவங்க கிட்ட கூடுதல் சீட்டு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு விசிகா தாழ்ந்து போச்சு. கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு உழைப்பாளர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அங்க சீட்டு அதிகமாக கேட்கிற அளவுக்கு தாழ்ந்து போச்சுன்னா என்னத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கூட்டணி? என்ன இருக்குது உங்களுக்கு கொள்கை? என்ன இருக்குது உங்களுக்கு தத்துவங்களும் கோட்பாடுகளும்? அப்ப எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க? சும்மா இன்னுமே வந்து தமிழக மக்களுக்கு மோடின்னு இன்னும் பூச்சாண்டி காமிக்கிறீங்களா நீங்க? அப்ப அவங்க திமுக உண்மை இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொய்யான போலியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. இல்லை எங்க வாக்கு வங்கி அதிகமாகிட்டே போகுது, மற்ற கட்சிகளுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையாத வாதம். அப்ப இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய கணக்குகள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேயம் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜ் எப்படி இருக்கீங்க? அட்டகாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பொதுத்தளத்தில் தலித் சமுதாயத்துக்காக ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷாலின் மரியா லாரன்ஸ் வந்து சமீபத்தில் நாம் தமிழர் வேட்பாளராக கிளம்புறாங்க போகிறதா ஒரு புறம் அறிவிச்சிருந்தாங்க. அவங்க சமீபத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பேசும்போது தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில் தலித் சமுதாய இஷ்யூக்களை வந்து நாம் தமிழர் மட்டும் தான் முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. இது ஒரு வகையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஷாலின் மரியா லாரன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு தலித்திய போராளிங்கிற ஒரு சின்ன குறியீட்டுக்குள்ளே மட்டும் அடைக்கிறக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணியல் பற்றி பேசக்கூடியவங்க. அடக்குமுறை எங்கெங்கே இருக்கோ அத்தனை வர்க்கத்துக்கும் வந்து இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட் அவங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய எழுத்தாளரும் கூட, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுக்கே வந்து இவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மெத்த படித்தவர், நல்ல ஒரு சிந்தனையாளர். தவறுகள் எங்கே நடந்தாலும் அதை தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்கவர். அரசியல் ரீதியிலையும் அவருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப வெளிப்படையாகவே வைக்கக்கூடியவர். எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக வைக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் தயங்காத ஒரு ஆளுமை மிக்கவர் தான் மரியா லாரன்ஸ் அவங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து வெறும் தலித்திய பெண் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி பெண் உரிமைக்காகட்டும் பல அடக்கப்படுவர்கள் ஒடுக்கப்படுவர்களுக்கான குரலாக வந்து ரொம்ப நாளாகவே ஒழிச்சிட்ருக்காங்க. சமூக செயல்பாட்டரும் கூட, மக்கள் நல சேவையிலையும் ரொம்ப ஈடுபட்டுருக்காங்க. அவங்க சீமானுடைய மேடையில் தடவையாக ஏறியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நினைவு கரெக்டாக இருக்குன்னா அது இந்த துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கி 10 நாளாக போராடிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவங்க பணி நிரந்தரம் செய்யக்கோரி நாம் தமிழர்னுடைய ஒரு போராட்டம் நடக்குது. அதில் வந்து ஒரு மேடை ஏறி பேசுகிறாங்க. அதில் அவங்க பேசும்போது நிறையா பேசுகிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு எங்களுக்கு மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பெயரை உச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி பிறப்பால் நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து அண்ணன் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அக்கா தங்கச்சின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதாவது அவங்க சாதி சமூகத்தை சொல்கிறாங்க. அவங்களோட இருக்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய உற்றார் உறவினர்னு நினச்சிட்டு இருந்தோம், அண்ணன் தம்பின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து சாதியில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, தமிழராக பிறந்த எல்லாருமே
ஒடுக்கப்படும் மக்களுக்கு வந்து குரல் கொடுக்கும்போது தமிழர்கள் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பிகள் தான், உடன்பிறப்புகள் தாங்கிறத வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி ஆட்கள் வந்து தெளிவாக புரிய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிக்கும்போது கூட அந்த ஜெய் பீம்ங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு இறக்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஒரு பெரிய அம்பேத்கரிஸ்ட் கூட, அவங்க அம்பேத்கருடைய கொள்கைகளையும் ரொம்ப பெரிய வாக்கில் சொல்கிறது. அப்போ சீமானுடைய போராட்டம் வந்து இன்றைக்கி தமிழராக எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பண்ணணுங்கிறதுல வந்து நிறையா பேர் அவங்க இன்னொரு சொல்கிறாங்க. நானும் வந்து நம்ம சமூகத்திலே பிறந்தனால வந்து அண்ணன் அண்ணன்ட்டு சில பேர்த்த பேசிக்கிட்டு இருந்த அரசியல் கட்சி தலைவர்களை கட்சியில் அவங்கெல்லாம் நமக்கு அண்ணன்கள் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானும் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய உறவுகளும் தான் வந்து அண்ணன் தம்பிகளாகவும் அக்கா தங்கைகளாகவும் தெரிகிறாங்க, நம்மளுடைய உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே சாதி முக்கியம் இல்லை, தமிழருங்கிற உணர்வில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பிங்கிற ஒரு உணர்வை வந்து ஒரு உண்டு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நாம் தமிழர்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ரொம்ப சாதகமான வார்த்தைகளாக தான் நான் பார்க்குறேன். சார், இப்போது பொது தளத்தில் பார்க்க போனீங்கன்னா திமுக கூட்டணிக்கிட்ட தான் SC/ST ஓட்ஸ் வந்து பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது SC/ST பிரச்சனைகளை வந்து நாம் தமிழர் வந்து முன்னெடுக்கிறாங்க. பட் திமுக கூட்டணி கட்சியில் வந்து அதை பெருசாக பார்க்கறது இல்லைன்னா அந்த சமுதாய மக்கள் மத்தியில் எப்படி எதிரொலிக்கின்ற ஒரு கேள்வி எழுதுங்களா சார்? இல்லை, நீங்கள் இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. இன்றைக்கி SC/STயினுடைய வாக்கு வங்கி வந்து திமுகவினுடைய வாக்கு வங்கி இல்லை. அந்த காலத்திலிருந்து அது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. என்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து SC/ST யாருக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க? எம்ஜிஆர். அதிமுகவினுடைய ஒரு பெரிய வாக்கு வங்கி SC/ST. அதாவது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சாதி கடந்து மதம் கடந்து அத்தனை பேர்த்து வீட்லேயும், தமிழகத்தினுடைய வீட்லேயும் ஒரு பெரிய ஆளுமை செலுத்தினவங்க, அந்த வீட்டில் ஒரு உடன்பிறப்பாக பார்த்தவங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த SC/ST சமூகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்களோட உடன் பயணித்த மாதிரி, அவங்களோட உறவாடின மாதிரி இன்னைக்கு வரைக்கும் யாரும் உறவாடி ஃபோட்டோவோ வீடியோவோ அவங்களோட உட்காந்து சாப்பிட்றதோ, இதில் இன்றைக்கெல்லாம் சில பேர் பேசுகிறாங்க, அவங்க உங்களோட சாப்பிட்லையா, இவங்க உங்களோட சாப்பிட்லையா. அது இந்த போராட்டத்திலேயே சில பேர் அங்கே வந்து கேட்குறவங்க வந்து மேயர் கூட கேட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஸ்டாலின் ஐயாவோ வந்து துணை முதல்வரோ உங்களோடலாம் உட்காந்து சாப்பிட்லையா. அப்போ என்ன, நீங்கள் வந்து எங்களோட உட்காந்து சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறதே நீங்கள் வந்து பெரிய சலுகைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களாங்கிற அளவுக்கு அந்த இடத்துல காட்டமாக பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அவங்களுடைய பெரும்படை SC/ST. அப்போ இந்த SC/ST வாக்கு வங்கி வந்து திமுகவினுடைய வாக்கு வங்கின்னு சொல்கிறதுலே எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறனால ஒரு பிம்பம் என்ன கட்டமைக்கப்படுதுன்னா, திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே இருக்கிறனால எல்லாருமே வந்து திமுக பக்கம் இருக்கிறாங்க. அது வந்து நிதர்சனமான உண்மை இல்லை. ஸோ அதில் எனக்கு பெரிய மாற்று கருத்து இருக்குது. அப்போது இதுதான் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கு, இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் பல நேரத்தில் சொல்கிறாரு, நான் வந்து சாதிக்கான கட்சி இல்லைன்னு. ஆனால் அவங்க ஆரம்பத்துலேருந்தே கட்டமைச்சு வந்துட்டு அந்த வகையில் தான் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அனைத்து மக்களுக்குமான, பொதுமக்களுக்குமான கட்சியாக உருவாகணுங்கிறதுல திரும்ப பெருமுனைப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பெரும் வாக்கு வங்கிங்கிறது அந்த சமுதாயம் சார்ந்த வாக்கு வங்கி. அப்போ அந்த மக்களை வந்து இன்னைக்கு ஒடுக்குமுறை பண்ணும்போது அந்த கூட்டணியில், ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வேங்கை வயல் பிரச்சனை எடுத்துக்கங்க. யார் வந்து குற்றம் சாட்டுனாங்களோ அவங்களையும் நீங்கள் வந்து குற்றவாளிகள் ஆக்கிட்டீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே நீங்கள் அக்யூஸ்ட் ஆக்கிட்டீங்க. எங்கேயாவது திருமாவளவன் அவர்கள் இதுக்கு எதிராக போராடி இருக்காரு? இல்லை. வேங்க வயலில் ஆரம்பத்தில் போராடினார். அடுத்தது இன்னைக்கு தென் தமிழகத்தில் எத்தனையோ சாதிய வன்கொடுமைகள் நடக்குது. எங்கே ஏறினாலும் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு போலீஸாரனுடைய அடக்குமுறையும் வந்து சாதிய வன்கொடுமையை பற்றியும் பேசுகிறாரு. ஆனால் பேசிட்டு என்ன சொல்கிறாரு, காவல்துறையோடு அந்த குற்றச்சாட்டை நிறுத்திடுறாரு. காவல்துறை இதை தடுக்கணும். ஆனால் இதே வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் திருமாவளவன் அவர்கள் வந்து காவல்துறையை குற்றம் சொல்லலை. அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தை தான் குற்றம் சொன்னார். தமிழக அரசாங்கம் தான் பேசினார். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்தையோ தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வரையோ இன்னைக்கு வரைக்கும் குற்றம் சொல்லலை. போலீஸ் வரைக்கும் கொண்டாந்து நிறுத்திட்டு அதோட விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சமூக மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அப்போது இவர் எந்த நிர்பந்தத்தினாலேயோ கடைசி இந்த 1-2 வருடங்களாக திருமாவளவன் அவர்கள் அங்கே என்ன நிர்பந்தமோ இல்லை 6 சீட்டை 10 சீட் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுக்காக வந்து தன்னுடைய வாக்கு வங்கியவே வந்து அவங்க
இன்னைக்கு அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் நம்மளால பார்க்கப்படுது. இது இங்கே மட்டும்தான் அப்படியானா நீங்கள் காங்கிரஸை எடுத்துங்க. காங்கிரஸை பற்றி இன்னைக்கு காமராஜர் அவர்களை பற்றி எவ்வளோ இழிவாக வந்து சிவா அவர்கள் பேசினார் எம்பி. எங்கேயாவது வந்து எதிர்வினை வந்துச்சா காங்கிரஸ்லேருந்து? ஒரு 3-4 பேர் திருச்சி வேலுச்சாமி ஐயா எல்லா மீடியாவுக்கும் போய் அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினார். செல்வ பெருந்தை ஆரம்பத்தில் சொன்னார், அப்படியே கடைசியில் அமுங்கிட்டாங்க. ஜோதிமணி அவர்களும் கொஞ்சம் சவுண்டு கொடுத்தாங்க, அடங்கிட்டாங்க. துணைத் தலைவரும் கொஞ்சம் கொடுத்தாங்க, அடங்கிட்டாங்க. எங்கேயாவது மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து ஏதாவது ஒரு கண்டன குரல் வந்துச்சா? இல்லை. அப்போது தமிழகத்தில் வந்து இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கிறவங்க பூரா ஒரு 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 தன்மானமிக்க காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க, காங்கிரஸுடைய கோர் ஓட் பேங்க்குங்கிறது காமராஜரை இழிவுபடுத்துறது யாராவது ஏற்றுப்பாங்களா? அப்போ காமராஜரை இழிவுபடுத்தி கூட, அதாவது காமராஜரை அடமானம் வச்சு ஏதாவது சீட்டு இன்னும் வாங்க முடியுமான்னு காங்கிரஸும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது நீங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு வாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு வங்கி எது? தொழிலாளர். சாம்சங்கில் எவ்வளோ அடக்குமுறைகள் அட்டூழியங்கள் நடந்ததுன்னு பார்த்தோம். போய் உடனே நீங்கள் எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சுன்னு மாலை போட்டு பொன்னாடையெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க முதல்வருக்கு. அதுக்கப்புறமும் பிரச்சனை வெடின்னு வெடிச்சுது. போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாம்சங் நிறுவனத்தில் வந்து ஒரு அமைதியான முறையில் வந்து வேலை பார்க்க முடியல. அவங்கள வந்து இக்கட்டான டிபார்ட்மெண்ட்டில் போடுறது, பெண்களுக்கு செய்ய முடியாத வேலையை கொடுக்கறது, அதில் வந்து முன்னிலையில் நின்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டை மாற்றி அடிக்கிறது. அப்போ இவ்வளோ அடக்குமுறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவோ போராட்டங்கள் இன்னைக்கு வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம். இதில் கூட வந்து எடப்பாடியார் அவர் தேர்தல் கேம்பெயினில் இருக்கும்போது தான் வந்து ஒரு குற்றச்சாட்டு, கம்யூனிஸ்டுகளை பற்றி இவ்வளோ நாளாக இப்போ 6 நாளாக போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் கம்யூனிஸ்ட் தோழர்களே அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போது கம்யூனிஸ்டுகளும் அவருடைய கோர் ஓட் பேங்கை வந்து கண்டுக்காமல் அவங்க கிட்ட அவப்பெயரை ஏற்படுத்திக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய சீட்டு 6 வந்து எப்படியாவது 10 ஆக்க முடியுமோ அதிகம். அப்போது அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய ஓட் பேங்க், கோர் ஓட் பேங்க் எதுவோ அந்த ஓட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்களுக்கே நல்லது செய்யாமல் அவர்களை அடமானம் வைத்து இருக்கக்கூடிய சீட்டை எப்படியாவது அதிகப்படுத்த முடியுமா, அதுக்காக வந்து நீங்கள் அங்கே வந்து அடங்கி போயிருக்கீங்கன்னா, இது அந்த கட்சியை சார்ந்தவங்களே இன்னைக்கு வந்து எவ்வளோ தூரம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. எல்லாருமே இதுக்கு உடன்பட மாட்டாங்க இல்லையா, ஒவ்வொரு கட்சியும். அதனால தான் இந்த மாதிரி அங்கங்கே அதிருப்தி குரல்கள் எல்லாமே வெடிச்சிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு பொதுவெளியிலையும் நம்ம பார்க்குறோம், நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இது வரைக்கும் திருமாவண்ணன் அவர்களுக்கு வந்து எவ்வளோ பேராதரவு கொடுத்துக்கிட்டு வந்தீங்க பூரா இன்னைக்கு வந்து ரொம்ப கை நீட்டி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ இதுக்காக நீங்கள் அங்கே போய் இந்த சமூக நீதியை காக்கிறதுக்கு அங்கே போய் கூட நிற்கிறீங்க அப்படின்னு அப்பட்டமாக இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை பார்த்தே கேள்வி கேட்குறாங்களே. அப்போது உங்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு கடைசியில் புள்ளி வந்துடும்ல. அப்போ மோடி எதிர்ப்பு தான் ஒரே அரசியல்னா, மற்ற இந்த இடத்துல இப்போ இங்கே நடக்கக்கூடிய இத்தனை அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் இதையெல்லாம் சகிச்சுட்டு போயிடலாமா? அப்போ இன்னைக்கு நீங்கள் சமூக நீதினாவே என்ன? இன்னைக்கு இந்த துப்புரவு பணியாளர்களை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை மாற்றினா அந்த இடத்துல எங்கேயாவது சமூக நீதி காக்கப்படுமா? இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பூரா நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக மாற்றிட்டீங்கன்னா எங்கேயாவது சமூக நீதி ரிசர்வேஷனே வேண்டியது இல்லைங்க. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு மேலே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர்ஸாக இருக்கவங்களுக்கு பூரா பர்மனன்ட் பண்ணுவோன்னு திமுக சொல்லிச்சா இல்லையா? 2021 வாக்குறுதியில் சொன்னாங்களா இல்லையா? அப்போ அது வந்து இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு படியில் தானே பண்ணி ஆகணும். அதுதானே நீங்கள் சமூக நீதினு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ எங்கேயாவது வந்து இத்தனை மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அவங்க போராடும் போது கூட அடிச்சு உடச்சு தூக்கிட்டு போய் உள்ளாரையில் போடுறீங்க நீங்கள். அப்போ என்ன நீங்கள் அரசியலை கொண்டு வந்தீங்க? உங்களுடைய அரசியல் தத்துவங்கள் என்ன? உங்கள் அரசியல் கோட்பாடுகள் என்ன? கொள்கைகள் என்ன? அந்த கொள்கைகளுக்கு எதிராக தானே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இவ்வளோ தூரம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மோடி வந்துட்டா இதெல்லாம் நடந்துரும்னா இப்பயே அது நடந்துட்டு இருக்கே சார். பாரதிய ஜனதா வந்துட்டா நடக்கும் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அது பூரா அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கே. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க பண்ணுறதோட பாரதிய ஜனதா வந்தால் கூட இன்னும் கம்மியாக நடக்குமோ என்னமோன்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சிட்டீங்கல்ல. அப்போ உங்களுடைய கொள்கை என்ன? அப்போ எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் விழிப்புணர்வுங்கிற பேரில் எவ்வளோ தூரம் நீங்கள் மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா கூட்டணி கட்சிகள். அப்போ இது எல்லாமே வந்து இன்னைக்கு நாம் தமிழர் மாதிரி கட்சிகள் பூராமே படம் பிடிச்சு காமிக்கிறாங்கல்ல. அப்போ இது வந்து கட்டாயமாக அந்த கூட்டணி கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து இது சந்தர்ப்பவாத இன்னைக்கு காமராஜர் அடகு வச்சு சீட்டு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் தாழ்ந்து போச்சு. இன்னைக்கு எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி அடமானம் வச்சு அவங்க கிட்ட கூடுதல் சீட்டு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு விசிகா தாழ்ந்து போச்சு. கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு உழைப்பாளர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அங்கே சீட்டு அதிகமாக கேட்குற அளவுக்கு தாழ்ந்து போச்சுன்னா என்னத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கூட்டணி? என்ன இருக்குது உங்களுக்கு கொள்கை? என்ன இருக்குது உங்களுக்கு தத்துவங்களும் கோட்பாடுகளும்? அப்போ எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க? சும்மா இன்னுமே வந்து தமிழக மக்களுக்கு மோடின்னு இன்னும் பூச்சாண்டி காமிக்கிறீங்களா நீங்கள்?
அப்போ இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அடே உங்களுக்கு அவங்களே பரவாயில்ல வந்துட்டு போயிட்டு விஜய் சொன்னார்ல அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டார்ல, அந்த மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா சொல்லி முடிஞ்சுதான் உங்களுக்கு சுத்தமாக. அப்போ இது வந்து அவங்க வந்து ஒரு டெட் எண்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க திமுகவும் கூட்டணி கட்சிகளும். இதை சுதாரிச்சுக்கலன்னா அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்டா, அவங்கள கீழே இறக்கிறதுக்கே இந்த ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களை வெற்றி பெற வச்சதோ அதே ஸ்ட்ராட்டஜி அவங்களை வீழ்ச்சிக்கும் காரணமாயிருங்கிறது என்னுடைய பார்வையாக வைக்கிறேன் நான். ஆனால் சார் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட 1,75,000 சம்திங் ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் வந்து டிஎம்கே வந்து 2021 ஜெயிச்சுது. அதில் பெரும்பான்மையாக வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணது வந்து இந்த பட்டியல் சமூகம் தான். அந்த வாக்குகளை வந்து திமுக எதிர்க்கிறது தான் அவங்க ஜெயித்தாங்க. இவ்வளோ நாட்களாக வந்து அதிமுக வந்து வீக்கெண்ட் பண்ணி தான் வந்து நாம் தமிழ் வளருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ நாட்களாக திமுக வந்து சொல்லிட்டு வர நிலையில் இப்போ அவங்க அந்த கோர் ஓட் பேங்க்ஸில் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் வெளியே வந்தாலும் அது திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு தானே. நாம் தமிழ்லாம் இப்போ திமுக தானே வீக்கெண்ட் ஆகிட்டு வருது. கட்டாயம். அதாவது வந்து அவங்க வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. திமுக என்ன நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க, நாங்கள் வாங்கின நாம் தமிழர் வாங்குகிற வாக்கு பூரா திமுகலேருந்து போன வாக்கு எங்களுடைய வாக்கை பூரா பிரிக்கல அப்படின்னு. இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அவர் அதிகமாக களமாடுறாரா நாம் தமிழர்? அதிமுகவை எதிர்த்து அதிகமாக களமாடுறாங்களா? திமுகவை எதிர்த்து தான். அந்த திராவிட கொள்கை நாங்கள் தான் ஹோல்சேல் ஏஜென்ட்டு, திராவிட மாடலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களே தானே ஏறி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சீமான் அவர்கள் அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி வந்து உங்களை அடிக்கும்போது அங்கேருந்து ஓட்டு வந்துருமா இங்கே? அப்போது நீங்கள் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு சட்டசபை தேர்தலில் 20% வாக்கு வாங்குறாங்க அதிமுக. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாராளுமன்ற தேர்தலில் அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து யார் வந்து பிரதம வேட்பாளர்னு எடப்பாடியார்னாலையும் கை காமிக்க முடியாது, நின்ன நாம் தமிழர் சீமானாலையும் கை காமிக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் தனிக்கட்ட கட்சியா. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் தொடர் ஜெயிச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி சட்டசபை தேர்தலில் அதாவது 19 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 2019 அதிமுக இன்னைக்கு 89.4 லட்சம் வாங்குது. அன்னைக்கு 83 லட்சம் வாக்கு தான் வாங்கியிருந்தாங்க 2019. அதுக்கு அடுத்த வந்த சட்டசபை தேர்தலில் 1,53 லட்சம் வாக்கு வாங்குறாங்க. 19.39% 33% வந்து வாக்கு அதிகமாகுது. 14% வாக்கு வந்து அதிமுக 2019 பாராளுமன்ற தொகுதியிலிருந்து 2021 சட்டமன்ற தொகுதி கூடுதலாக வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தொகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு அதிமுக இதே 20% தான் வாங்க முடியுமா? 26ல் இல்லை சார், 24ல் அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கியூ இல்லை, கொஸ்டின் இல்லை. பட் 19ல் இருந்ததில்ல, மோடியை தான் அவங்க வந்து பிரதமர் வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இருந்தது. அன்னைக்கே 83 லட்சம் சீட்டு தான் 83 லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க அதிமுக. மோடியை வந்து கை காட்டும் போது, மோடி அவங்க ஆதரிக்கும் போதே. இன்னைக்கு வந்து 89.4 லட்சம் வாக்கு வாங்குறாங்க. அப்போ 19க்கு 24க்கு கூடுதலாக வாங்கியிருக்காங்க. ஆனால் கூடுதலான சீட்டும் நிற்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய கம்பேரிசன் எப்படி இருக்கணும்னா பாராளுமன்ற தேர்தலுக்கும் தான் கம்பேர் பண்ணணும், சட்டசபைக்கும் சட்டசபை தேர்தலுக்கு தான் கம்பேர் பண்ணணும். அப்படி நீங்கள் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் அடுத்து வரக்கூடிய சட்டசபை தேர்தலை இப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னா 19, 21 நீங்கள் கம்பேர் பண்ணணும்ல. அதுதான் சொல்கிறேன். 19ல் 83 லட்சம் வாக்கு அதிமுக வாங்கினது தனிப்பட்ட கட்சியாக வெறும் 19.39%. அடுத்த வந்த சட்டசபை தேர்தல் 2021 1,53 லட்சம் 70 லட்சம் வாக்கு. முதல்ல 83 லட்சம் தான் வாங்குறாங்க பாராளுமன்றத்தில். இங்கே 70 லட்சம் கூடுதலாக 1,53 லட்சம் வாங்குறாங்க. 14% வாக்கு வங்கி ஜம்ப் ஆகுது. அப்போ இப்படி தானே நீங்கள் கம்பேர் பண்ணணும். 19 நம்பரு 21 ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தா கரெக்டு, 24 நம்பர் 26ல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லலாம். அப்படி இல்லையே இது. அப்போது இன்னைக்கு அதிமுகவுக்கு வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிருச்சுங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க திமுக இதை வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வாக்கு வங்கி தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வெற்றி பெற்ற மாதிரி தெரியுது வெளியே. நான் அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் 2011லேருந்து 21 10 வருஷம் அதிமுக ஆளுது. அந்த 10 வருஷத்தில் எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, எவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு. அந்த பீரியடில் ஜெயலலிதாவுடைய மரணம், அந்த மரணத்தை வச்சு எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் வேற, உலகமே பார்த்துருக்காத ஒரு போராட்டம், ஸ்டெர்லைட் இஷ்யூ. இத்தனை ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் திமுக ஜெயிச்சது 44 சீட்டு கூடுதலாக ஜெயிக்கிறாங்க. அதில் 43 சீட்டு, ஏன்னா 133 சீட்டு அதுக்கு முந்தினதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 89 சீட்டு தான் வாங்குறாங்க. அப்போ 43 சீட்டு கூடுதலாக 44 சீட்டு கூடுதலாக வாங்குறாங்க. அதில் 44 சீட்டினுடைய விக்ட்ரி மார்ஜினை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1,98,361 வாக்கு தான்.
அப்போ 2 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் நீங்கள் 43 சீட்டு அதிமுக பறி கொடுத்துருக்கு. அப்போ எந்த இடத்துல வந்து இங்கே அதிமுக ரொம்ப சேதாரப்பட்டு போச்சு, திமுக வந்து ஆகா ஓகோன்னு ஓங்கி எங்கே வளர்ந்துருக்காங்க. அப்போது இந்த சட்டசபை தேர்தல் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்கள் வெற்றி பெற்றது சொற்ப 1,98,300 சில்லற வாக்களங்கும் போது இது மாபெரும் வெற்றியா சரண்ராஜ்? நிச்சயமா இல்லை, நிச்சயமாக கிடையாது. அடுத்தது நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கும் வாங்க. 2019 திமுக 22 சீட்டு நிற்கிது. அதில் கூடுதலாக 2 பேர் நிற்கிறாங்க. ரவிக்குமார் நிற்கிறாரு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து, கணேசமூர்த்தி மதிமுகலேருந்து உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறாங்க. அதை எடுத்தது போக டிஎம்கே மட்டும் நிற்கக்கூடிய சீட்டு 22 நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குறீங்க. இதே 24க்கு வந்தீங்கன்னா ஒரு சீட்டு திமுக தனிப்பட்ட கட்சியாக கூடுதலாக நிற்கிது. 23 சீட்டு நின்று 1,17,00,000 வாக்கு தான் வாங்குது. அப்போ ஒரு சீட் கூடுதலாக நின்று 10 லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறீங்க. இதை நீங்கள் ப்ரோராட்டா போட்டு பார்த்தீங்கன்னா 12% திமுகவுக்கு வாக்கு 19 இருந்ததை விட 24 காணா போச்சு. அப்போ இந்த சரிவை மேனேஜ் பண்ணது வந்து கூட்டணி கட்சிகள். இதுலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 23 சீட் நின்னாங்க இல்லையா திமுக மட்டும், அதில் 2 பேர் தான் 2019 வாங்கின வாக்கை விட 24 கூடுதலாக வாங்கினது. தங்கத்தமிழ் செல்வனும் வேலூர் கதிர் ஆனந்தம் திமுகவிலிருந்து அந்த 23 சீட்டில். மீதி பாக்கி 21 பேர் 19 வாங்கின வாக்கை விடவே கம்மியாக தான் வாங்கியிருந்தாங்க. சரி, கூட்டணியாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த 39 சீட்டில் இந்த 2 பேர் திமுக காரங்களை தவிர திருமாவளவன் அவர்கள், நவாஸ்கனி அவர்கள், சசிகாந்த் செந்தில், இந்த 3 பேர் கூடுதல் வாக்கு 19லேருந்து 24. அப்போ மொத்தம் 39 சீட்டில் 5 சீட்டில் தான் 2019 வாங்கின வாக்கை விட 2024 திமுகவும் திமுக கூட்டணியும் அதிகமாக வாங்குது. இப்போ சொல்லுங்கள், திமுகவினுடைய வாக்கு வங்கி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கா, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா? குறைஞ்சிட்டு தான் இருக்கு. அப்போ அவங்க திமுக உண்மை இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொய்யான போலியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இல்லை எங்கள் வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டே போகுது, மற்ற கட்சிகளுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையாத வாதம். அப்போ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய கணக்குகள்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய பெருவாரியான வாக்கு வங்கி நாம் தமிழருக்கு போயிருக்குங்கிறது அப்பட்டமாக புலப்படுது இல்லை? நிச்சயமா அப்படிதான் நானும் பார்க்குறேன். அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இப்போது திருமாவளவன் பேசியதா பார்க்கப்படுதா சார்? ஏன்னா இப்போ சமீபத்தில் அவர் பேசும்போது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களை வந்து விமர்சித்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார். பார்ப்பனியத்தை வந்து இங்கே வளர விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருந்தார். தமிழ் தேசியம் பேசக்கூடிய அனைவரும் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரை வந்து பெருசாக விமர்சிக்கிறது கிடையாது, கருணாநிதியை தான் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சீமானே விமர்சிச்சிருக்காரு. இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கல. ஆனால் வேணும்னே அதை திரிச்சு பேசுகிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போது இன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களையும் சில பேர் வந்து பார்ப்பனர்கள்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஜெயலலிதா அவர்களையும் பார்ப்பனர்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் சொல்கிறது வந்து பார்க்கும்போது என்னென்னா, எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜெயலலிதாவும் அவரும் வந்து உள்ளார கொண்டு வந்து பார்ப்பனியர்களை உள்ளார நுழைச்சிட்டாங்கன்றார். நம்மளுடைய அடிப்படையான கேள்வி என்னென்னா, 1967 யார் இருந்தால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக, திமுகவினுடைய செயலாளராக அண்ணாதுரை இருந்தார் இல்லையா? அப்போ யாரு கூட கூட்டணி வச்சு இவங்க தேர்தலை ஜெயிச்சாங்க? ராஜாஜி. ராஜாஜி யாரு? பார்ப்பனர். அப்போ யார் முதல்ல நீங்கள் உள்ளார கொண்டு வந்தீங்க? திராவிட கட்சிகள் கூட்டணி வச்சதே நீங்கள் வந்து ராஜாஜி அவர்களோட எவ்வளோ விமர்சனங்களை வச்சிருந்தீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து எங்கள் கொள்கை தரல் அவரே பேசும்போது சொல்கிறார், எங்களுக்கு தலைவர்கள் யாருன்னா அம்பேத்கரும் பெரியாரும் தான்றீங்க. திரும்ப சொன்னாரா இல்லையா அந்த பேச்சில்? அன்னைக்கு பெரியார் யாரை எதிர்த்து அரசியல் செஞ்சார்? திமுகவை எதிர்த்தார். அவர் ஆதரிச்சது காமராஜர். அவர் எதிர்த்தது வந்து திமுகவையும் ராஜாஜி கூட்டணி வச்சது. இதை எதிர்த்து தான் அன்னைக்கு அவர் அரசியல் பேசினார், காமராஜரை ஆதரித்து பேசினார். அப்போ நீங்கள் கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடியவரும் இதே திமுகவை தான் எதிர்த்து பேசியிருக்காங்க. அப்போ இதே நீங்கள் சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய போலி குற்றச்சாட்டுன்னு இப்போ புரியுதா? அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் பேசல, அவர் தெரிஞ்சே போய் பேசுகிறாருங்கிற. அப்போ அண்ணாதுரை அவர்கள் வந்து அவர் கூட ராஜாஜி கூட கூட்டணி வச்சு தான் ஆட்சியை பிடிச்சது நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? அடுத்தது அண்ணாதுரையே வந்து அவருடைய வேட்பாளர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஃபார்வர்ட் இவர் எந்த சாதியை சொல்கிறாரோ அந்த சாதியை விட்டுறவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களா இல்லையா? அடுத்தது இப்போ வாங்க, நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு இவர் ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டு எம்ஜிஆரை குற்றம் சாட்டுறதுக்கு எந்த வயதில் இவர் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னே புரியல. அது யாராலையும் சகிச்சுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
1977க்கு அப்புறம் தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மத்தியில் வந்து அமைச்சரவையில் தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சர்கள் போகிறாங்க. அப்போ முதல் அமைச்சர் ஆக்கினது யாரை தெரியுமா? சத்தியவாணி முத்துங்கிறவங்க தான் ஆக்குறாங்க. சத்தியவாணி முத்து யார்? எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க? பத்தியிலே சேர்ந்தோம். யார் கொண்டு அவங்கள எந்த முதலமைச்சர் அவரை வந்து மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக்குனது? தமிழகத்திலிருந்து எம்ஜிஆர். அப்போ இந்த நன்றி கடன் கொஞ்ச நாச்சுக்கு வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வேண்டாமா? அப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த வரலாறு வந்து திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ தெரியாமல் பேசிட்டாரா இல்லை தெரிஞ்சே போய் பேசியிருக்காராங்கிற நம்ம விமர்சனம் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது இல்லை? அப்படி எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு வாங்க, தலித் எழில்மலையில் இருந்தார் இல்லையா? திருச்சியில் வந்து அவர் எம்பி ஆக்குனாங்க, பொது தொகுதியில் நிறுத்தி எம்பி ஆக்குனாங்க. இதே வந்து என்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிங்க? இது விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து கலைஞர் அவரை பற்றி தான் எல்லாம். இதே கலைஞர் அவர்கள் நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்குறாங்க விசிக்கு, அப்பயே கலைஞர் பீரியட்லேயே பொது தொகுதி கேட்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை கேட்டாருன்னு பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையா? விசிகா அவர் துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அவருடைய துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு சொல்லியிருக்காரா இல்லையா? இது யாரும் வேற எதிர்கட்சிக்காரங்க சொன்னதா? அப்போ நீங்க அந்த மாதிரி சொன்னவங்களை வந்து இன்னைக்கு துதி பாடுறதுக்கு, இன்னைக்கு கூட்டணி கட்சியில் 6 சீட்டை 10 சீட்டை ஆக்கணுங்கிறதுக்காக நீங்க உங்களுக்கு உங்க சமூகத்துக்கு யார் வந்து அதிக அளவுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அவங்கள நீங்க வந்து நக்கல் நையாண்டி பண்ணி இது வரலாற்று தெரியாம பேசுறாருன்னு எடுத்துக்கிறதா இல்ல தெரிஞ்சே திருமாவளவன் போய் பேசுறாருன்னு எடுத்துக்கிறதா? அடுத்தது வாங்க தனபால். தனபாலுக்கு எவ்வளவு பெரிய பதவி கொடுத்திருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார்? சபாநாயகர். உள்ளார யாரு வந்து நின்னாலும் எந்திரிச்சு நின்னாகணும், முதலமைச்சர் உட்பட. அவரை கொண்டு வந்து நீங்க இன்னைக்கு சபாநாயகர் ஆக்குனது யார்? அதிமுகவா திமுகவா? அதிமுக. அப்ப அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரை பத்தியோ இல்ல ஜெயலலிதா அம்மையாரை பத்தியோ இவங்க வந்து சமூகம் சார்ந்த குற்றச்சாட்டுகளை சொல்றதுக்கு எந்த இடத்துலயாவது அருகதை இருக்கா? திமுகவோட ஒப்பிட்டு பேசும்போது எந்த அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு? எனக்கு அவர் மேல மரியாதை இருக்கு, அதுக்கு இல்லாம இல்லை. ஆனாலும் தெரிஞ்சே நீங்க போய் பேசுறீங்க. அப்ப நீங்க எந்த காரணத்துக்காக இவ்வளவு அப்பட்டமா போய் பேசிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா? அப்ப எதுக்காக, எந்த காரணத்துக்காக, யாரு உங்க சமூகத்துக்கு எந்த நீங்க சொல்லக்கூடிய எங்களை எல்லாம் அடக்குறாங்கும் போது இத்தனை வகையில வந்து உங்களுக்கு அதிமுகவும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் நீங்க சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் சொல்லக்கூடியவங்க தானே உங்களை தூக்கி நிறுத்தினாங்க. தமிழன காவலர், தமிழ் தலைவர் அப்படிங்கிறவர் உங்களுக்கு கொடுத்தாரா? அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களா? பொது தொகுதியில் சீட்டு கேட்கிற அளவுக்கு தானே உங்களை கேட்டாரு, நீங்க தானே அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்ப எந்த மாதிரியான பேச்சு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு இது? இது இது வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம விமர்சிச்சு தான் ஆகணும் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை. அடுத்தது இன்னொன்று, இன்னைக்கு பட்டியலின சமூகத்தில் யாராவது சாதி சொல்லி திட்டினோம்னா எல்லாருமே கோவப்படுறோமா இல்லையா? எதனால? ஒரு இழிவான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதியை சொல்லி எவனையும் நீங்க குறைபாடு சொல்லக்கூடாது. ஏன்னா சாதிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும், எந்த மொழியில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு இலவசமாக கிடைக்கிறது தான் இத்தனையுமே. இப்போ நான் ஒரு சாதியில் பிறந்திருக்கேன்னா அது எதுக்காவது இதுக்காக நான் உழைச்சிருக்கிறேன்னா? நான் இந்த மதம் சொல்கிறதுக்கு எவனாவது உழைச்சிருக்கானா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போங்க, ரோட்டில் போனீங்கன்னா பிச்சை எடுப்பான். நம்ம பார்த்துருக்கோம், பாவம் இல்லைன்னு ஐயோ அம்மான்னு சொல்லி ஒரு 4 பேர்த்துக்கிட்ட போய் பிச்சை எடுப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப இழிவான செயல் பிச்சை எடுக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக இல்லையா? அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு கூட ஒருத்தனுக்கு உழைப்பு வேணுமா இல்லையா? நிச்சயமா. ஆனால் எந்த விதமான உழைப்புமே இல்லாமல் நான் வந்து இந்த சாதின்னு பெருமை பேசுறதுக்கு எவனுக்கு அருகதை கிடையாது. இந்த சாதி இந்த மதம் சொல்றதுக்கு நீ என்ன உழைப்பு போட்டிருக்க? உன்னுடைய உழைப்பு ஏதாவது இருக்கா? இப்ப சனாதனத்தை எதிர்க்கிறது, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறதுங்கிறது என்னங்க? பிறப்பால ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடியதை பெருமை பேசக்கூடாதுங்கிறதான சனாதனமும் பார்ப்பனியமும். அப்ப நான் இந்த இனத்துல பிறந்துட்டனாலவே, இந்த இனத்துல இப்ப தமிழ் இனத்துல நான் பிறந்துட்டேன்னு வச்சுங்க, நான் வந்து தமிழ் என்னன்னு பெருமை பண்றது நான் ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கேனா? தமிழ் மொழியில பிறக்கிறேன், நான் ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கேனா? இந்த சாதியில பிறக்கிறேன், நான் ஏதாவது கஷ்டப்பட்டேனா? அதுக்கு இந்த மதத்துல பிறக்கிறேன், நான் ஏதாவது கஷ்டப்பட்டேனா? அப்போ எந்த ஒரு உழைப்புமே இல்லாம ஒருத்தனுக்கு இலவசமா கிடைக்கிறது இந்த சாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம். அது மேல பற்று வைங்க, அதுக்கு உண்டான வளர்ச்சியை கொடுங்க, அதுல எனக்கு எந்த மாற்றம் கிடையாது. ஆனா இந்த சாதியில பிறக்கிறதுக்கு நீ என்ன சாதனை பண்ண? அதுக்காக உனக்கு அங்கீகரிக்கப்பட்ட உன்னை சாதி கொடுத்தாங்களா? அப்போ ஒரு சாதின்னு ஒருத்தரை வச்சு பேசுறது தவறுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பார்ப்பனரை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? நிச்சயமா. அப்போ வந்து ஒரு பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடியவங்களை சாதி சொல்லி திட்டுனோம்னா அது தவறு, குறைபாடு. 100% எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால்
மேலே இருக்கிறவங்க வந்து பார்ப்பனன்னு சொல்கிறதுக்கு, அந்த சாதியை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? அவங்கள மட்டும் ஒரு ஜாதியை வச்சு திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க. நீங்கள் கருணாநிதியை இப்ப சிவா அவர்கள், எம்பி சிவா அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய புகழை உயர்த்தணுங்கிறதுக்காக காமராஜரை இழிவுபடுத்தி பேசினதுக்கும், திருமாவளவன் அவர்கள் கருணாநிதியினுடைய புகழை உயர்த்துறதுக்காக எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் இழித்து பேசியதையும் எந்த வித்தியாசமாவது இதில் உங்களுக்கு தெரியுதா? எம்பி சிவா அவர்கள் பேசுறதுக்கும் திருமாவளவன் அவர்கள் பேசுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா சரண்ராஜ்? இல்லை, ஒரே தான். அப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? எதை நோக்கி உங்களுடைய பயணிப்பு இருக்கு? என்ன நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சீட்டு கூடுதலாக வேணுங்கிறதுக்காக என்ன வேணா, யார் மேலே வேணா, எப்படி வேணா விமர்சனம் வச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நம்மளை மாதிரி ஆட்கள் இதை கேள்வி கேட்க மாட்டோமா? நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கும் திருமாவளவன் அவர்கள் பிடிக்கும், அவர் மேலே அன்பும் மரியாதையும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தவறுதலாக தெரிஞ்சே சில பொய்களை பேசும்போது நம்ம எப்படி அவரை கேள்வி கேட்காம இருந்துட முடியும்? எப்படி இருக்க முடியும் நம்ம? நிச்சயமா. அப்போ நம்ம சொல்ல பிறப்பால ஒருத்தனுக்கு எந்த விதமான பார்ப்பனியம், இன்னைக்கு பார்ப்பனியத்தினுடைய உச்சம், சனாதனத்தினுடைய உச்சம் திமுக. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே தான் யாருன்னு எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு? முத்துவேல் கருணாநிதியின் மகன். முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன். எப்போ 72 வயசாச்சு, இன்னைக்கு தமிழகத்துடைய முதல்வராக இருக்கிறாரு, திராவிட மாடல் 1.0 ஹோல்சேல் டீலராக இருக்கிறார். அப்படி இருந்து அவர் என்ன சொல்றாரு? நான் முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன் அப்படிங்கிறார். சரி, துணை முதல்வருக்கு வாங்க. நீங்க துணை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறினாவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாரு? கருணாநிதி பேரன், முதலமைச்சர் ஸ்டாலினோட மகன் அப்படின்னு. எப்போ துணை முதல்வர் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட, இவ்வளோ பெரிய தமிழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் வந்து கலைஞரனுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் சொல்றீங்கன்னா, அப்போ பிறப்பால தான் உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குன்னா, இதை விட பார்ப்பனியம் என்ன இருக்கு? இதை விட சனாதனத்தினுடைய உச்சம் என்ன இருக்கு? அப்ப நீங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய ஆளு, சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஆள் தான் திருமாவளவன் அவர்கள்னா, முதல்ல நீங்க எதிர்க்க வேண்டியது திமுகவை சார். அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் எதிர்க்கிறது இல்லை. யாருக்கிட்ட நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க? யாரை எதிர்க்கணும் நீங்க? ஜெயலலிதா அம்மையார் 69% கொண்டு வந்தாங்களா இல்லையா? யார் கொண்டு வந்தது இந்த 69% இடஒதுக்கீட்டை? இதே திராவிட கழகம் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு கொடுத்தாங்களா இல்லையா? அவங்க பார்ப்பன பெண்ணா இருந்தா 50% இருந்த ரிசர்வேஷன் எதுக்கு 69% ஏற்றி கொடுத்துருக்காங்க? அப்போ ஒரு பிராமண பெண்ணா இருந்தா கூட இந்த அளவுக்கு சமூக நீதிக்காக ஜெயலலிதா போராடினார், அதை வாங்கி கொடுத்தார். அதையும் 9th ஷெட்யூல்ல கொண்டு வந்து வச்சு எந்த இடத்துலையும் யாரும் கை வைக்க முடியாத அளவுக்கு பண்ணி கொடுத்தாருன்னு ஜெயலலிதாவை நீங்க இந்த இடத்துல இருந்து சமூக நீதி பேசக்கூடியவங்க அவரை பாராட்டி பேசியிருக்கணுமா, அவரை எதிர்த்து பேசியிருக்கணுமா? பாராட்டி பேசியிருக்கணும். அப்ப இது எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு இல்லையா திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு? இதை எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? ஜெயலலிதா மேல எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு அரசியல் ரீதியா. ஆனா நீங்க எந்த தளத்திலிருந்து எந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களோ அதுல ஒரு துளி உண்மை இல்லையே. நான் இவ்வளோ உதாரணங்கள் நான் கொடுக்குறேன்ல. அப்ப 69% கொடுத்து நீங்க சொல்லக்கூடிய திராவிடம் அப்படிங்கிறதுனுடைய தலைமையா இருக்கக்கூடிய திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் கீரமணி அவருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனையின் பட்டம் கொடுக்குறாருன்னா, அவர் பார்ப்பனத்தில் வந்து பார்ப்பனரா இருந்து இதை செய்யறாருனாலும் நீங்க பாராட்டியில் இருக்கணும் அவரை. அப்ப ஜெயலலிதாவை நீங்க வந்து ஒரு பார்ப்பனரா தான் நீங்க பாத்தீங்களா? எம்ஜிஆரையும் நீங்க பார்ப்பனரா தான் பாத்தீங்களா? எப்படி உங்களையே ஒருத்தர் சாதியை அடையாளப்படுத்தி பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும்போது அடுத்தவர்களை சாதியை அடையாளப்படுத்தி பார்க்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? எந்த இடத்துல அப்ப நீங்க சாதியை ஒழிச்சிருக்கீங்க? அப்ப பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம்னு சொன்னீங்கன்னா கூட, பார்ப்பனியம் இப்ப நான் சொன்னது யார் உச்சமா இருக்காங்க? பார்ப்பனியத்தினுடைய உச்சம் திமுக சொல்றீங்களா? சனாதனத்தினுடைய உச்சமா எந்த கட்சி திகழ்ந்துகிட்டு இருக்கு? அப்போ நீங்க எதிர்க்கணும்னா நீங்க யாரை எதிர்க்கணும்? திமுகவை எதிர்க்கணும். அங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் யார் வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சமூக நீதியை காத்து உயர்வு கொடுத்தாங்களோ அவங்கள நீங்க குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? நிச்சயமா கட்டாயமா ஏத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசுனது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர் எந்த கட்டாயத்தில் நீங்க, அதனால தான் சொல்றேன், எம்பி சிவா பேசுனதுக்கும் திருமாவளவன் அவர்கள் பேசுறதுக்கும் எந்த இது இல்லை. எம்பி சிவானாச்சுங்க திமுக கட்சியினுடைய தொண்டருங்க, அவங்கனால எம்பி சீட்ல இருக்கிறாங்க, அவங்க என்னமோ அவங்க கட்சி தலைவராக புகழ் பாட்டு பேசிட்டு போறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன கட்டாயம் கேட்கிறேன். அப்ப ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல நீங்க இதை பண்றீங்க, அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும்? நிச்சயமா. இப்போ நான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்ல சரண்ராஜ், அவரை விட எனக்கு அரசியல் ஞானம் இருந்துற போதா? நிச்சயம். திருமாவளவன் அவர்களை விட எனக்கு அரசியல் தெரிஞ்சிட போதா?
அப்போ எனக்கே இத்தனை உண்மைகள் தெரியும் போது திருமாவளவன் அவர்கள் அந்த ஐயோ தெரியாமல் சொல்லிட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா? அப்போ தெரிஞ்சே திரிச்சு பேசியிருக்காருன்னு தானே எடுத்துக்க முடியும். அப்போ இதை நம்ம தெரிஞ்சே ஒரு விஷயத்தை திரிச்சு பேசும்போது அதை கண்டிக்கணுமா, கண்டிக்க கூடாதா? நிச்சயமாக கண்டிக்கணும். அதனால தான் நான் இவ்வளோ கடுமையான விமர்சனத்தை அவர் மேலே வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நன்றி சார். நன்றி சார்.